ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தீபாவளி பலகாரமாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி அரிசி தட்டை. இதுக்கு 4 கப்பு இட்லி அரிசியும் 1 கப்பு பொட்டுக்கடலையும் எடுத்துக்கணும். இட்லி அரிசியை நல்லா களைஞ்சு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஊறின இட்லி அரிசியை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக நல்லா நைஸ் மாவாக அரைச்சிக்கணும். இப்போது 1 கப்பு பொட்டுக்கடலையை சூடான வாணலியில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் நைஸ் மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பொட்டுக்கடலை மாவை சலித்து வச்சுக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கோமே இட்லி அரிசி மாவு, அதில் சலித்த பொட்டுக்கடலை மாவு, 2 டீஸ்பூன் காரப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 2 டீஸ்பூன் பெருங்காயம், 2 டீஸ்பூன் உப்பு, பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதில் ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். ப்ளெயினாக இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால நான் இதில் எதுவுமே சேர்க்கலை. கருப்பு எள்ளும் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நாம் கொஞ்சம் மாவுக்கு மட்டும்தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் நம்மளோட தேவைக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும். 2 பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துட்டு அதில் நல்லா எண்ணெயை தடவிட்டு ஒரு ஷீட்டில் உருண்டைகளை வச்சுட்டு இன்னொரு ஷீட்டால் அதை மூடி ஒரு டபராவால் ப்ரெஸ் பண்ணினாக்கா நல்லா ரவுண்டு ஷேப்பில் ஈஸியாக தட்டைகளை செஞ்சுக்கலாம். இப்போது வாணலியில் எண்ணெய் வச்சு நல்லா சூடானதும் தட்டைகளை போட்டு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை கரண்டியால் கலக்கி விட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு எண்ணெயில் ஓசை அடங்கினதும் தட்டைகளை எடுத்துடலாம். சுவையான தட்டைகள் ரெடி. செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி டு ஆல். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.